அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹிராஸ் சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, நாட்டுக்கோழியில் நல்ல ரிச்சான வெள்ளை குருமா எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த குருமா நெய் சோறுக்கு நல்ல பெஸ்ட்டான காம்பினேஷனாக இருக்குங்க. இந்த வெள்ளை குருமா மட்டன்லேயும் செய்யலாம், பிராய்லர் சிக்கன்லேயும் செய்யலாம். நான் இன்றைக்கி நாட்டுக்கோழியில் செஞ்சு காமிச்சிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத பார்த்துடலாம். நாட்டுக்கோழி 3/4 கிலோ எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயத்தில் 4 வெங்காயம் எடுத்து இது போல் கட் பண்ணி வச்சுக்கோங்க. 3 தக்காளி, 15 பச்சை மிளகாய். நம்ம மிளகாத்தூள் எதுவும் சேர்க்க போகிறதில்ல, அதனால பச்சை மிளகாவை நம்ம அதிகமாக சேர்த்துக்கலாம். 8 பாதாம், 8 முந்திரி. பாதாமை 5 நிமிஷம் போல் ஹாட் வாட்டரில் ஊற வச்சிங்கன்னா அதோட ஸ்கின் ஈஸியாக எடுக்க வந்துடும். ஒரு மூடி தேங்காவை இது போல் அடியில் உள்ள கருப்பை நீக்கிட்டு எடுத்துக்கோங்க. 300 மில்லி போல் தயிர் எடுத்துக்கோங்க. 2லேருந்து 3 டீஸ்பூன் நெய் தேவைப்படும். நான் இன்றைக்கி 10 ரூபா பாக்கெட் நெய்யில் 2 எடுத்திருக்கேன். அப்புறமா ஒரு பெரிய துண்டு பட்டை, ஒரு லவங்கப்பூ, 3 கிராம்பு, 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு, ஒரு பெரிய லெமன். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுக்கிற பாதாம், முந்திரி, தேங்காய் இது 3த்தையும் சேர்த்து நல்லா திக் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சிடலாம். அதுக்கு சிக்கனில் 5 டேபிள் ஸ்பூன் போல் தயிர், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு, சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதுங்க. அதிக நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை. 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் ஊறினா போதும். இதை நம்ம மூடி எடுத்து வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிக்கன் மேரினேட் ஆகிறதுக்குள்ளே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா ஹிராஸ் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்டவ்வில் ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் போல் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டை, கிராம்பு இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா பொரியட்டும். பட்டை, கிராம்பு நல்லா செவந்துச்சுன்னா நல்லா வாசனை வருங்க. செவந்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடலாங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போகணும். அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிடலாம். இந்த தக்காளியும் பச்சை மிளகாவும் கொஞ்சம் நல்லா வதங்கணுங்க. இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தயிர் எல்லாத்தையும் இது கூடவே நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். அடுத்ததாக நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற அந்த கோழி எல்லாத்தையும் இது கூட நம்ம ஆட் பண்ணிடலாம். பிராய்லர் சிக்கனாக இருந்துச்சுன்னா நம்ம பாத்திரத்தில் செஞ்சாலே வெந்துடும். நாட்டுக்கோழியாக இருக்கிறதுனால இதை நம்ம கண்டிப்பாக ப்ரெஷர் குக்கரில் தான் செய்யணும். ஏன்னா இது வேகிறதுக்கு டைம் எடுக்கும். இப்போது இந்த சிக்கனை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா இதிலே வதங்கணுங்க. அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற மல்லி புதினாலேருந்து பாதி மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் தயிர் வச்சுருந்த கப்பில் 1/2 கப்பு போல் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த குருமாக்கு தேவையான மசாலாவை நம்ம எடுத்துக்கலாங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மட்டன் மசாலா. கண்டிப்பாக இதுக்கு மட்டன் மசாலா தாங்க சேர்க்கணும், சிக்கன் மசாலா சேர்த்துடக்கூடாது. இப்போ இந்த மசாலா எல்லாத்துலேயும் நம்ம தண்ணி ஊற்றி ஒரு ஸ்பூன் போட்டு கரைச்சிக்கலாம். மசாலா எல்லாத்தையும் டைரெக்டாக நம்ம குக்கர்லேயே சேர்த்துருக்கலாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் நம்ம கரைச்சி சேர்க்கும்போது அந்த ட்ரெடிஷ்னலான அதே டேஸ்ட்டு நமக்கு கிடைக்குங்க. இந்த மசாலாவெல்லாம் கரைச்சாச்சு. இதை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் போல் தண்ணி கழுவி ஊற்றிடுங்க. தண்ணி அதிகமாக இருக்கக்கூடாது. இந்த அளவு தண்ணி இருந்தாலே போதுமானது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி சிக்கன் மேரினேட் பண்ணும் போது உப்பு போட்டிருக்கோம். அதனால் உப்பு செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். இது மொத்தம் 4 விசில் வரணும். 3 விசில் ஹை ஃப்ளேம்லேயும் 1 விசில் லோ ஃப்ளேம்லேயும் வச்சிடலாம். இப்போ 4 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாங்க. இப்போ 4 விசில் வந்துருச்சு. இதை திறந்து பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குன்னு. லோ ஃப்ளேமில் 1 விசில் வந்துச்சுன்னா தாங்க இந்த மாதிரி சாஃப்டாக நமக்கு வெந்து கொடுக்கும். இதை ரொம்ப ஹார்டாக கிளறி விடக்கூடாது, சாஃப்டாக கிளறணும்.
அதனால் இப்போது இந்த கிரேவியை ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இது கூட பாதாம், முந்திரி, தேங்காய் இது 3ஐயும் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இது கூட நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. ரொம்ப அழுத்தி கலரக்கூடாது, சிக்கன் எல்லாம் உடஞ்சிரும். அதனால் சாஃப்டாக கலரி கொடுத்துக்கோங்க. இது ஒரு கொதி வந்தால் போதுங்க. இப்போது இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற லெமனை புழிஞ்சு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உப்பு புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற நெய் எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். பேலன்ஸ் இருக்கிற மல்லி புதினாவையும் நம்ம சேர்த்துடலாம். இதை நம்ம கலந்து விடக்கூடாது, அப்படியே மூடி வச்சிடணுங்க. அவ்வளோதாங்க, நல்ல டேஸ்டான ரிச்சான நாட்டுக்கோழி வெள்ளை குருமா தயாராகிடுச்சுங்க. இது நெய் சோறு, பரோட்டா, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்ல பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இது போல் உங்கள் வீட்டில் செஞ்சு அசத்துங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா ஹிராஸ் சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.